நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா இவனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுத்தா தாங்குவியா? வளவலன்னு பேசாம டாஸ் போடுறா. உங்களுக்கு என்ன வேணும், பூவா தலையா? ஹெட்ஸ். அடங்குடா, கேம் முடியல. இது டாஸ், வெறும் ஆரம்பம் தான். கணேஷா, நீங்க இன்னும் இங்க வரலையா? நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஆந்த மாதிரி முழிக்கிறேன். சீக்கிரமா வந்து உங்க நண்பனை காப்பாத்துங்க. டேய் ராம், என்னாச்சு? ஏன் டென்ஷனா நிக்கிற? நம்ம ஃப்ரெண்டு நம்மள விட்டு விலகி நின்னா அது மனசுக்கு கஷ்டமா இருக்காதா என்ன? அதான் உன்கிட்ட இருந்து விலைக்கு போகலையே. நீதான் என்கிட்ட சண்டை போட்ட. நான் உன்னை பத்தி சொல்லல பூஜா. பின்ன பிள்ளையாரு. ஓஹோ, பிள்ளையாரா? நம்ம அட்டாக் எப்படி இருக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது நல்லா கவனமா கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல நம்ம 40 ரன்ஸ் அடிக்கணும். ஓகே. நீ என் பிள்ளையார் அப்படி கிண்டல் பண்ணாத பூஜா. அவர் எனக்காக இங்க கண்டிப்பா வருவாரு. ப்ரோ, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வேண்டாமா? யாரு? நம்ம டெண்டுல்கர். என்ன நம்ப பூஜா, அவர் கண்டிப்பா இங்க வருவாரு. என்ன நம்ப பூஜா. நம்ம பிளான் எல்லாம் அவன்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவனுக்கு கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும்? அப்படி சொல்லாத சுப்பிரமணி. அவன் கொடுத்த தைரியத்தினால தானே நாங்க எல்லாருமே விளையாட வந்தோம். தைரியம் கொடுக்கறது ஒண்ணு, ஆனா தைரியமா விளையாடுறது வேற ஒண்ணு. பேசி அசத்துறதுல மண்ண, ஆனா விளையாடுறதுல நம்ம ப்ரோதா கிங்கு. புரிஞ்சுதா? இந்த மேட்ச்ல நாம ஜெயிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ராம மறந்துட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நானும் மொட்டையும் தான் முதல்ல பேட்டிங் பண்ண போறோம். அதுல அப்செக்ஷன் இல்ல, ஆனா இந்த மேட்ச்ல ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அத மறந்துடாதீங்க. ஓகே. இந்த தடவையாவது யார் ஓபனிங்? நான் ஓபனிங் இறங்கட்டா? போடா, நீதான் கடைசி பேட்ஸ்மேன். கடைசி பேட்ஸ்மேனா? பின்ன நீ போய் அந்த பூஜா கூட நின்னு வேடிக்கை பாரு. மேட்ச் முடிஞ்சது கூப்பிடுறோம். இப்போதைக்கு தொல்லை பண்ணாத. இது ரொம்ப அநியாயம். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான காரணமே நான் தான். அப்படி இருந்தும் என்ன ஓரம் கட்டினா? உன்னை ஓரம் கட்டலடா. இந்த மேட்சுக்கு நீதான் காரணம்.
உன்னால இந்த மேட்ச்ல தோக்கறதுக்கு நீ காரணம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் உன்னை ஓரமா நில்லுன்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காத. டே மொட்டை பார்த்து விளையாடு. ஓப்பனிங்லயே நல்ல ஸ்கோரா வரணும். சரி ப்ரோ. கணேஷா, டேய் நீ முதல்ல ஒரு போடு. பசங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி முத்து. ஓகே ப்ரோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் ப்ரோ. டி, இவங்க இப்ப ஃபுல் ஃபார்ம்ல விளையாடிட்டு இருக்காங்கடா. இப்பவே ரன்ஸ் 50 ஆயிடுச்சு. இப்படி இவங்க கண்டினியூ பண்ணா நம்ம ஷியூரா ஜெயிப்போம். இன்னைக்கு பிள்ளையார் வரலனாலும் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். சுப்பிரமணி, அடிச்சு தூக்குடா. ப்ரோ, சுப்பிரமணி எழுந்துருடா, எழுந்துருடா. ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரெடி. முடியாது. ஏன் முடியாது? நீ அவுட். அவுட்டா? ஆமா, நீயே பேட்டால ஸ்டம்ப் அடிச்சல்ல, சோ நீ ஹிட் அவுட். அது எப்படி? இது எங்க கிரவுண்ட், எங்க ரூல்ஸ். நீ அவுட். போடா. டேய், தலையில கட்டு இல்லாம ஒருத்தனும் போக மாட்டீங்க. என்கிட்டயாடா விளையாட்டு காட்டுறீங்க? ராம், சிச்சுவேஷன் டோட்டலா மாறிடுச்சு. அவங்க பாடியில என்ன யூஸ் பண்றாங்க?
இப்ப நம்ம என்ன பண்றது? பாடி லைனா அப்படின்னா? ச்சே, இது கூட தெரியாமலா நீ இவங்க கூட விளையாட வந்த? பாடி லைனா பேட்ஸ்மேனோட தலையை குறி வச்சு அடிக்கிறது. அப்படியா? ஐயோ அரவிந்த்! ராம், அடுத்தது நீதான். நானா? ஆமாடா, அடுத்தது நீதான். மத்தவங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்கல்ல, இப்ப நீதான் இருக்க லாஸ்ட் பேட்ஸ்மேன். அம்மா, இப்ப ஸ்கோர் என்ன? 59. அவ்வளவுதான், தோத்தாச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகாதீங்க, நமக்கு இப்பவும் விக்கெட் இருக்கே. நம்ம ராம் தான் இருக்கானே. இவனா அங்க போய் என்ன பண்ண போறான்? எல்லாரும் மாதிரி இவனும் டேக் அவுட் தான். கணேஷா, என்ன காப்பாத்த மாட்டீங்களா? ராம், ராம், போடா. வாடா லிட்டில் மாஸ்டர், நீதான் சவால் விட்டியாமே. என்னடா பாக்குற? நீ என் முன்னாடி வருவன்னு எனக்கு தெரியும்டா. அடுத்து உனக்குதான். போய் அங்க நில்லு. நீ ரெடியாடா? கணேஷா, 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 என்ன கைவிடாதீங்கப்பா. பிள்ளையரப்பா, கடவுளே, பாவராம். அவன் முகத்தை நல்லா பாத்துக்கோங்க. இந்த மேட்ச் முடியும் போது அவன் முகத்தோட ஷேப்பே மாறிடும். ஆமா ஆமா,
கணேஷா டென்ஷன் தாங்கலப்பா. கண்ணை தரங்க பிள்ளையாரப்பா. இனி உன் ஆட்டோலாம் இந்த பாலோட முடிஞ்சிரும். பிள்ளையாரப்பா நீங்க ஏன் இன்னும் வரல? வாங்க பிள்ளையாரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போதைக்கு நீ தப்பிச்ச. அடுத்து எங்க பேட்டிங் இருக்குல்ல, அப்ப உன்னை பாத்துக்கற. இப்ப போ கண்ணு. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. முத்து உன்னையும் இதே மாதிரி ஆக்கிடுவானோன்னு பயந்துட்டேன். ஏன் பூஜா வேணுமோ கிளிப்பான்னு சொன்ன, இப்ப என்னாச்சு? நம்ம ஹீரோ டக் அவுட். இவன் பேச்ச நம்பினா பாரு. சரி இனி அடுத்ததா அவங்க தான் பேட்டிங். அப்போ ஒரு கை பாத்துருவோம். பாடி லைன்ல பால் போட எனக்கும் தெரியும். அவங்க ஆடட்டும். நமக்கு டிஃபெண்ட் பண்ண பெரிய ஸ்கோர் ஒன்றும் கிடையாது. அதனால ஸ்டார்டிங்ல இருந்து அட்டாக் பண்ணலாம். அதுக்கு நீதான் ப்ரோ பவுலிங் ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்யணும்? நீ அந்த பவுண்டரி லைன்லயே நில்லு. ஆமா அதான் நல்லது. அப்படியாவது உன் தொல்லை குறையட்டும். போ. டேய் அவங்க ஸ்கோர் வெறும் 59 தான். இதை எடுக்க நான் வரணுமா? வேண்டாம் மச்சான், இந்த பொடி பசங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. கவலையா? எனக்கா? எனக்கு இந்த மேட்ச் முக்கியம் இல்ல. அதோ நிக்கிறானே அவன் தான் முக்கியம். நம்மள மேட்ச் கூப்பிட்டான்ல அவன் தான் முக்கியம். அவனா? அவன் பொடி பையன்டா. அவனை போய் அவனா பொடி பையன்? இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு காரணமே அவன் தான். ஜெயிப்போன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான். டேய் மச்சான், அப்பனா அவனை விடவே கூடாதுடா. டேய் முதல்ல நீங்க 2 பேரும் பேட் பண்ணுங்க. ஓகேடா. மணியும் அரவிந்தா உங்க டீம் ஸ்டார் பவுலர்ஸ். அவங்க போடுற ஒவ்வொரு பாலும் பவுண்டரிக்கு போகணும். கவலைப்படாத முத்து, எந்த பாலையும் நான் மிஸ் பண்ணாம அடிப்பேன். போங்கடா. டேய் அவனுங்க வரானுங்க. நம்ம ஃபீல்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கணும். சரி ப்ரோ. நம்ம ஸ்கோர் என்னன்னு தெரியும்ல, 59. அதனால பவுலிங்ல தான் நம்ம திறமையை காட்டணும். அதுக்கும் நாம தானே இருக்கோம். ஓகே ஓகே பொசிஷன்ஸ். கம் ஆன் மூவ் மூவ். கணேஷா, விக்னேஸ்வரா,
என்ன கைவிட்டுட்டீங்களா? Catch it!